வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாங்க. அது என்னென்னா, கோயம்புத்தூர் வந்து நாங்கள் பெங்களூர் போனோம். அதுதாங்க இன்றைக்கி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா நான் தான் எங்கே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னு பார்த்திங்கன்னா, தருமபுரி பக்கத்தில் தான் போய் வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே தான் மலையெல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் நான் வந்து தூங்கிட்டேங்க, அதனால் எடுக்கலை. சரி, லக்கேஜ் எங்கள் பையனுக்கு கொடுக்குறக்காக போனோம். லக்கேஜ் பின்னாடி இருந்தேன்னா முன்னாடி எப்போவுமே பின்னாடி தான் நான் உட்காந்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு படுத்துக்கிட்டு ஒரு சில டைம் லாங் ட்ரைவெல்லாம் போகிறப்போ அந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா நான் வந்து நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி தூங்கிட்டு கூட கொஞ்சம் போவேன், அந்த மாதிரி போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் எடுத்துகிட்டு போனதுனால முன்னாடி சீட்டில் தான் இடம், அதனால் முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தேங்க. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே சொல்லுவாங்க, வீடியோ எடுக்கிறோன்னா உடனே முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டு எடும்பாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வீடியோ வரும்னு. அதே மாதிரி நல்ல வீடியோங்கிறனால தான் இது கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பெங்களூர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு பெங்களூர் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேங்க. ஒரு 2-3 வீடியோ கொடுத்துருக்குறேன். சரி, இருந்தாலும் இது வந்து முன்னாடி இருந்து எடுத்ததுனால சரி கொடுக்கலாம்னு கொடுத்துருக்குறேன், அவ்வளோதாங்க. அங்கே நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்றும் டிராஃபிக் இருக்காது. அங்கே தருமபுரி டு அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா பெருசாக டிராஃபிக் இருக்காது. நல்லாயிருக்கும் போகிறக்கு. பாட்டு கேட்டுட்டு போகிறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மலையெல்லாம் ரசிச்சுட்டு போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்போவுமே போகிறப்போ சாமி பாட்டு கேட்டுட்டு போவோங்க. அதே சமயம் ரிட்டன் வர்றப்போ ஃபிலிம் சாங்ஸு, சினிமா சாங்ஸ் தான் கேட்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, போகிறப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், வரும்போது டயர்டாக இருப்போம் எப்படி இருந்தாலும். அதனால் தூக்கம் வந்துருங்கிறதுக்காக எப்பவுமே லாங் ட்ரைவ் போனோம்னா போகிறப்போ சாமி பாட்டு, வர்றப்போ சினிமா பாட்டு அந்த மாதிரி தான் கேட்டு வருவோங்க. இப்போ இது ஏன் மியூட்டு சில டைம் நிறைய பண்ணியிருப்பேன், ஏன்னா சாங்ஸ் பாடிட்டுருக்கறனால மியூட் பண்ணியிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நல்லா இருக்குங்க. லாங் ட்ரைவ் போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா டைமும் போக முடியாதுங்க. அப்பப்போ சமய சந்தர்ப்பம் இருக்கும்போது தான் போவோம். அது தேவைக்கு தான் போவோம். அதனால் அதிகமாக விளாக் கொடுக்க முடியறதில்ல. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம போகிறது எப்போயாவது ஒரு டைம் போனால் கூட அதை நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க போகிறக்கு. ஏன்னா சலுப்பு தெரியாது, சாங்ஸ் கேட்டே போகலாம். செலவு ஒரு பக்கம் இருக்கும், போயிட்டு வந்தால் செலவு சரியான செலவாக தான் இருக்குங்க. ஆனாலும் போகிறது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கே ஏரியோ குளமோ என்னென்னு நமக்கு தெரியாது, நம்ம அந்த ஊருக்காரவங்க இல்லை, அதனால தெரியாது. மொத்தத்தில் ஏரியோ குளமோ அது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பேர் கரெக்டாக சொல்ல தெரியல. இதே நம்ம ஏரியாவுன்னா டக்குன்னு சொல்ல தெரியுங்க, இது வந்து தெரியல. கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரியாகத்தான் இருக்கலாம். ஆறுங்கூட போகும் ஒன்று, தென்பெண்ணைன்னு சொல்லிட்டு, அதுன்னு தான் பார்த்தா அதில் தண்ணியே இல்லை. ஏற்கனவே கொடுத்துருக்க வீடியோலாம் பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் பார்க்குறக்கு. இது எங்கள் வீட்டுக்காரரு, நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் போனேங்க. லக்கேஜ் பின்னாடி இருந்தது. எங்கள் பையன் வண்டியில் போயிட்டானுங்க. எங்கள் பையனுக்கு லக்கேஜ் கொடுக்குறக்காக தான் போனோம். அதுவும் இன்றைக்கி போகிறோன்னா நாளைக்கு வந்துட்டோம், அந்த மாதிரி தான். வேறு எங்கேயுமே போகலை. இந்த ரெக்கை எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இது வந்து அநேகமாக காற்றாலைக்கு போகும்னு நாங்கள் பேசிட்டு போனோம். எனக்கு தெரியல என்ன யூஸ்ன்னு நமக்கு தெரியல. அப்படி தீரவே தீராதுங்க ரோடு பார்த்திங்கன்னா. பெங்களூரு, சென்னை இதெல்லாம் போனால், சென்னை நாங்கள் காரில் போனதில்லை. பெங்களூர் வந்து அப்படி தீரவே தீராது. காரில் போயிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னாடி பெங்களூர் போயிட்டு அடுத்த நாள் தான் எடுத்தங்க இது. ஏன்னா போகிறப்பே இருட்டிருச்சு, ரொம்ப டயர்டும் ஆகிட்டோம். அதனால் வந்து அப்போல்லாம் வீடியோவை நான் தொடவே இல்லை. போனோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்தது எங்கள் பையன். இந்த ரூம் கட்டலான்னு எடுத்து அப்போ எங்கள் பையன் படுத்துட்டு இருந்தானுங்க. அவன் வந்து வேறு பிஜிக்கு போயிருந்தானுங்க. ஆனால் நாங்கள் கிளம்புறப்போ வந்தானுங்க. இது வெளியில், அந்த ஹோட்டல் வெளியில் வருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நீட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டல். நாங்கள் இங்கேருந்தே எங்களுக்கு புக் பண்ணி தான் போனோம். எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் போனோம். நல்லா இருந்தது. கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டேங்க. சரி, அப்போ வெளியில் அழகாக இருந்ததுனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்படியே செல்ஃபியாக நானே தான் எடுக்கணுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் எடுத்துலாம் தர மாட்டாங்க, நான் தான் எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து போகிறோமா என்ஜாய் பண்ணுறோமா வரமாட்டோம், இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலையுமாம்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு மெமரி, அதுக்காக நான் எடுத்து வைக்கிறதுங்க. இப்போ நான் ஃபேஸ் வீடியோவில் காட்டுறதில்ல, இந்த மாதிரி எப்பாவது காட்டினா தான். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விளாக் வந்து எப்போவுமே போட்டு வைப்பேன். அது எதுக்குன்னா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும், அப்புறம் பார்க்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக அது கோலம் சேனல், கோலம் தான் வரும், அதுக்கப்புறம் கார்டன் வரும். இந்த மாதிரி எப்போ விளாக் வரும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக.
எங்கள் பையன் வந்து உள்ளே போகும்போது அந்த கதவை வந்து மூடுங்க, அது சென்சாரில் இருக்குது, அதனால் க்ளோஸ் ஆகும். அது வந்து நான் நின்னதுனால க்ளோஸ் ஆகலை. அதுதான் எங்கள் பையன் வந்து சொல்லிட்டு போனான், கொஞ்சம் தள்ளி போங்க அப்போ தான் க்ளோஸ் ஆகணும். அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்துட்டு இருந்தேங்க. மொதல் நாள் போயிட்டே இருந்தோம், 2ஆவது நாள் வந்துக்கிட்டே இருந்தேங்க. அதுதான் இந்த வீடியோவில். அறையில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். நான் வந்து பின்னாடி பேக்கில் போயிட்டேங்க, ஏன்னா ரொம்ப டயர்டுங்க எனக்கு. எந்திரிச்சு உட்காந்து வீடியோ எடுக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குறது, அந்த மாதிரி வந்துட்டுங்க. இது ஒரு சின்ன நினைவு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சுவை 6 சேனலையும் பாருங்கள். அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே போகிறப்பவும் சரி வரப்பும் சரி இந்த மலையை பார்த்துட்டே போவாங்க. அதனால சரி இந்த மலையை எடுத்து வச்சேங்க. அழகாக இருக்குங்க. இப்போ வந்து பச்சையாக இல்லை, பச்சையாக இருக்கப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள். வரும்போது மழையே வந்துருச்சுங்க, ஏன்னா ரெயின் கம்மி இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருந்தேங்க. 8ல் லேசான மழை தான் நின்றுக்குச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.